காவேரியும் அம்மாவும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் எடுத்திருக்காரு. அதெல்லாம் சோசியல் மீடியாவில் போடவும் செய்கிறாங்க. அப்போ காவேரியோட ஐடிக்கும் வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்கவும் செய்கிறாங்க. காவேரிக்கு தெரிஞ்சவங்கலாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன பொண்ணு இவ்வளோ பெருசாகிட்டாளா, நல்லா இருக்காளே, உன்ன மாதிரியே இருக்கா காவேரி அப்படின்லாம் கால் பண்ணுறாங்க. இதை கேட்டு யார் என்ன இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்த மறுபடியும் வந்துட்டு வெண்ணிலா கால் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஹலோ காவேரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க, நீங்கள் என்ன மறந்துட்டியாப்பா, நான் தான்ப்பா வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, ஆனால் யாருன்னு தெரியலையே. நான் தான் விஜய் உனக்கு கொடுத்துட்டுன்னு வந்தானல்ல, நான் தான் விஜயோடைய எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது மாதிரி வந்துட்டு காஞ்சிபுரத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் இங்கே தான்ப்பா இருக்கேன், நான் உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமேங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வர்றாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து யார் என்னன்னு தெரியலையே, ஆனால் வந்து கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடவே சரிங்கன்னு சொல்லிட்டு டைம்லாம் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு காவேரி பார்க்குறதுக்காக வந்து அங்கே வெண்ணிலாவும் வராங்க. வெண்ணிலா வந்தோன்னு வந்துட்டு, என்ன காவேரி நல்லா இருக்கியா, உன் பொண்ணை ஃபோட்டோ உன் ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு, எந்த ஃபோட்டோ பார்த்தீங்க, அதாங்க நேற்று ஸ்கூலில் வந்துட்டு விமன்ஸ் டேயில் விமன்ஸ் சில்ட்ரனுக்கு நடுவில் வந்துட்டு அம்மா பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியுங்க, அதான் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தீங்களே, போஸ்ட் பண்ணியிருந்தீங்களே, அதை தான் நான் பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட காலே பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படி, ஆனால் உங்களை எங்கள் பார்த்த மாதிரி இருக்குங்க, பார்க்காத மாதிரி இருக்குது, எனக்கு சாரிங்க, எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இல்லைங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் 3 வருஷம் நடந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் எப்போ எனக்கு இன்ட்ரோ ஆனீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல விஜய், அவர் முன்னாடி நான் லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கீங்க, 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க, 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் லவ்வே விட்டு கொடுத்துட்டு நான் போனேன் இல்லைங்க, எல்லாம் மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு, அப்போ நேற்று அந்த கூட இருந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, என்ன காவேரி நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, விஜய் தான் உங்கள் ஹஸ்பண்டு, நீங்கள் கன்சீவாக கூட இருந்தீங்க, அதான் அந்த பொண்ணு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, தலையெல்லாம் சுற்றி போகுது. அப்போ வந்துட்டு இதெல்லாத்தையும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்போ வந்து சாரதா கேட்டனால யாரையும் பார்க்க போகிறாளேன்னு சொல்லிட்டு சாரதாவும் பின்னாடியே தான் வந்திருக்காங்க. வந்தோன்னே வந்துட்டு, இங்கே ஐயோ இந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டு வைக்கிறாளே, ஏதாவது பேசி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு, என்னம்மா எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா ஆண்டி, என்னங்க ஆண்டி காவேரிக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை, உங்களுக்காவது நீ ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாமல் எப்படிமா, எல்லாம் ஞாபகம் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாவது சொல்லுங்கள் ஆண்டி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு, என்னம்மா சொல்கிறாங்க இவங்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை காவேரி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, என்ன நடந்துச்சு, ஏன் எல்லாமே மறந்துட்டாங்களா இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி பேசுகிறாங்க. அப்புறம் ஏமா என்கிட்ட இந்த விஷயத்தில் எதுவுமே நீ சொல்லவே இல்லை, எதுக்கு மறைச்சிட்டீங்க, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட கேட்டேன், ஏதாவது நான் விஷயத்தை மறந்துட்டேன், அப்புறம் எப்படிங்க காவேரி விஜய் இருந்தார் அந்த ஃபோட்டோவில், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்களும் குழந்தைய வச்சுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய், அந்த விஜய்வை நீங்கள் சொல்கிறீங்க, நான் அவரைவே கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சாரதா தயங்கின்னு நின்றுருக்காங்க. என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வெண்ணிலாகிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, ஏங்க யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்களாவது என் விஷயத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க கவரி, இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மு தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா விஜயோட பொண்ணு தானே அவங்க, அப்படின்னா வந்து அம்மு தானே உங்கள் பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. எதுவுமே ஞாபகம் இல்லாமல் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாரதாவும். அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்துட்டு எந்த உண்மையும் மறைக்காதேம்மா, உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைம்மா இதுக்கு மேலே வந்துட்டு நான் எதுவும் கேட்க தயாராக இல்லை, அப்போ விஜய் தான் என் ஹஸ்பண்ட்னா அம்மு தான் உண்மையாலுமே என் பொண்ணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி, ஆமாம், இத்தனை நாளாக சொன்னதெல்லாம் மறைச்சதுக்கெல்லாம் மறந்துனேன், மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதை கேட்டு வந்துட்டு, இல்லைம்மா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி மன்னிச்சிருடி, இதாண்டி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வந்துட்டு பேச அப்படியே வந்து காவேரிக்கு மயக்கம் வந்துடுது. மயக்கம் வந்துட்டு கீழே விழுந்துறாங்க. விழுந்ததுக்கப்புறம் வெண்ணிலாகிட்ட ஏமா இதெல்லாம் சொன்னால் உடம்பு பிரச்சனை ஆயிடுன்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் ஃபோட்டோ பார்த்துட்டு கூப்பிட்டேன் அவ்வளோதான், இருங்க நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே வெண்ணிலா விஜய்க்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க, காவேரி இப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்க, நீ எப்படி இங்கே வந்த, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே விஜயும் வந்துடுறாரு.
வந்தோன்னே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே டாக்டர் வந்துட்டு சத்தம் போடுறாரு, எதுக்குங்க இது மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு இது மாதிரி பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு விஜய், இல்லை டாக்டர் அது இதேச்சியே வந்துட்டு பழைய ஃப்ரெண்டு பார்த்தோன்னா அவங்க ஏதோ பேச போய் கடைசியில் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, சில நேரங்களில் நமக்கையும் மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும், அதில் இதுவும் ஒன்று தான், பார்க்கலாம் மயக்கம் தெரியட்டும், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சிலதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர், நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம் தான், ஆனால் அவளுக்கு எதுவும் உயிருக்கெல்லாம் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரத்தில் வந்துட்டு இங்கே காவேரியும் மொழிப்பு தெரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே வந்துட்டு இங்கே சாரதா வராங்க. வந்தோன்னே எங்கம்மா அவர், என் பொண்ணு எங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. என்னடி உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வரதெல்லாம் இருக்கட்டும். விஜயம் உள்ளே வராரு. விஜயோட கையை பிடிச்சிட்டு, எதுக்குங்க நீங்கள் எங்கள் அம்மா தான் சொல்லலை, நீங்களாவது எங்கிட்ட சொல்லி புரிய வச்சுருந்துருக்கலாம் இல்லைங்க, அந்த குழந்தை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை நினச்சி அவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கா. நானே பார்த்துருக்கேன் அம்மு எவ்வளோ தூரம் வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏங்க கிட்ட நான் ஒருத்தி குத்துக்கலாட்டு இருக்கிற, நான் இருக்கவே வந்துட்டு அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இனிமேல் வந்துட்டு நான் எப்பவுமே அம்மு வந்து நான் பிரிஞ்சிடவும் மாட்டேன், அம்முவோட தான் நான் எப்பவுமே இருப்பேன், அம்மு தான் வந்துட்டு என் பொண்ணுங்கன்னு இப்போவாது எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் கண்ணில் தண்ணியோடு அப்படியே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு, இல்லை காவேரி நீ வந்து கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து சாரதா வந்துட்டு, இனிமேல் எல்லாம் ஒன்று சேர்ந்து இனிமேலாவது சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ டாக்டர் வராங்க, செக்அப் பண்ணுறாங்க. பண்ணிட்டு உங்கள் பொண்ணு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு ஒரே சந்தோஷமாயிருது சாரதாவுக்கு, விஜய்க்கு, எல்லாத்துக்குமே. அப்போ வந்துட்டு காவேரி வந்துட்டு, ஆமாம் அப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கடைசியாக 1 வருஷமாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துடுறாங்க. என்ன டாக்டர் எப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ கடைசியாக இருந்த ஒரு வருஷமாக நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க விஜய் எல்லாருமே. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது நார்மல் தான், பழசு நான் வந்து இது மாதிரி சின்ன ரீசெண்டாக நடந்த விஷயம்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ காவேரி வீட்டுக்கு போகிறப்ப சொல்கிறாங்க, எப்படியாவது நான் வந்து அம்மாவை பார்க்கணும், அம்மாவை கூட்டிகிட்டு வரீங்களா, இல்லை நான் போகலாமா அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறார் விஜய், ஏங்க தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பார்த்து இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டான்னு பார்க்குற, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க என் பொண்ணு தாங்க நான் பார்க்க போகிறேன், இதில் என்னங்க ஆக போகுது, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கிட்ட வந்துட்டு சொல்லி விஜயும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அம்மாவை பார்த்தோன்னா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம், அம்மா கூடயே இருக்கணும் சரியா, என்ன மிஸ் என்ன ஸ்கூலில் நடந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெஹர்சல் பார்த்த மாதிரி என்ன நீங்கள் வந்து அம்மானே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்டி நான் தான் உன்னுடைய உண்மையான அம்மா, உங்கள் அப்பாட்ட வேணால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, நீ உன் பேரை தான் அவளுக்கு வச்சுருக்கிறேன், 2 பேரும் உங்கள் அம்மா தான் இது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அப்போனா இனிமேல் நான் சாரதா பாட்டி வீட்லேயே இருந்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருப்பீங்க, இனிமேல் நீ உங்கள் அப்பா கூட போயிடு, இவ்வளோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 3 பேர் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போ போல் கொடைக்கானலுக்கு போய் என் வாழ்க்கையை கடைசி காலத்தை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பேசுகிற நீ எப்போ இருந்தாலும் என் கூட தான் இருக்கணும், புரிஞ்சுதாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு சாரதா, இங்கே பாரு, இத்தனை நாளாக உன்னோட நிலைமையே வேறையாக இருந்தது, நான் கூட இருந்தேன், இப்போ தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்லடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ பேசுகிறதுக்காக நீ விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல் வந்துட்டு காவேரி சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இன்னும் நீ வந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜயும்.